Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல மைசூர் பாக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நீ எவ்வளவு சாப்பிட்டாலும் இழுத்துட்டே இருக்கும் ஆனா திகட்டாது. அது எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. மைசூர் பாக்கு நம்மளோட பாரம்பரிய பலகாரத்தில் ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லோரும் நெய் மைசூர் பாக்கு வந்து ரொம்பவே விரும்புகிறாங்க. ஆனால் அது கொஞ்சம் சாப்பிட்டாலே திகட்டிடும். பட் நான் இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா நான் 3/4 கப் அளவுக்கு நெய் வந்து உருக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இதே அளவில், அதாவது எவ்வளோ நெய் எடுத்தோமோ அதே ஈக்குவல் அமௌண்ட்டில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்க போகிறோம். 3/4 கப் நெய்க்கு 3/4 கப் ஆயில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயிலை வந்து லைட்டாக வடித்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா அதில் ஏதாவது தூசி ஏதாவது இருக்கலாம். ஸோ அதனால் கொஞ்சம் நல்லாவே ஒரு வாட்டி இந்த மாதிரி வடித்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு நெய்யோட அளவு குறையும், செலவு குறையும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஹெல்த்துக்கு வந்து அதிக ப்ராப்ளம் வராது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திகட்டாது, அதிகமாக திகட்டாது. ஃபுல்லாகவே நம்ம நெய் யூஸ் பண்ணி நம்ம செய்யும் போது அதோடய டேஸ்ட் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம ஆயில் இந்த மாதிரி நம்ம சேர்த்து செய்யும் போது உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ ஆயிலையும் நெய்யும் கொஞ்சமாக லைட்டாக வந்து ஹீட் பண்ண போகிறோம். ரொம்ப கிடையாது, ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு நம்ம ஹீட் பண்ணால் போதும். இப்போ அடுப்பில் வச்சு லைட்டாக ஒரு 30 செகண்ட் மட்டும் அடுப்பில் இருக்கட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். அதாவது பாத்திரத்தை தொட்டால் நமக்கு சூடாக இருக்கும்ல, அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம சூடு பண்ண அந்த ஆயிலையும் நெய்யும் லைட்டாக வந்து கிளறிக்கோங்க. இந்த மாதிரி கிளறிட்டு இதுலேருந்து 1/2 கப்பை வந்து நம்ம தனியாக எடுத்து வெளியில் வச்சிட போகிறோம். ஸோ கண்டிப்பாக மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க, 1/2 கப்பை. இது இப்போ நமக்கு தேவையில்லை. மைசூர் பாக்கு வந்து நம்ம ஹீட் பண்ணும் போது தான் நமக்கு தேவைப்படும். ஸோ அதனால் இது கொஞ்சம் நேரம் ஓரமாக இருக்கட்டும். நெய் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ கடலை மாவு நமக்கு 1 கப் அளவுக்கு தேவைப்படும். ஈக்குவல் அமௌண்ட்டாக நமக்கு சுகர் தேவைப்படும். 1 கப் கடலை மாவு, 1 கப் சுகர் எடுத்துக்கலாம். இப்போ கடலை மாவு வந்து லைட்டாக ஒரு சட்டியில் போட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம நெய்யில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதோட பச்சை வாசனை வந்து நமக்கு போகும். அதனால லைட்டாக நம்ம ஹீட் பண்ணிக்கிறோம். ரொம்ப ஹீட் பண்ணிட வேணாம், கருகிடும். நமக்கு மைசூர் பாக்கு அந்த ரா ஸ்மெல் தான் போகணுமே தவிர கலர் மாறக்கூடாது. இப்போ இதில் நம்ம சேர்த்துட்டு ஒரு நல்ல நைஸ் பேட்டரை நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா தின் பேட்டராகவே இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். 1/2 கப் நம்ம நெய் எடுக்க போக மீதி இருக்கக்கூடிய நெய்யில் வந்து நம்ம இந்த கடலை மாவை கொட்டி நல்லா கிளறிக்கிறோம். அடுத்து நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். சுகர் சிரப்புக்கு 1 கப் அளவுக்கு சுகர் ஒரு பேனில் ஆட் பண்ணிவிட்டு 1/8 கப் ஆஃப் வாட்டர், அதாவது 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியான அளவில் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். சுகர் நல்லா கரைஞ்சி நமக்கு ஒரு கம்பிப்பதம் வரணும். அது வரைக்கும் நல்லா சுகரை நல்லா டிசால்வ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கம்பிப்பதம் நமக்கு வரணும். ஒரு கம்பிப்பதம் வரதை எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத என்னோடய லேட்டஸ்ட் தீபாவளி ஸ்வீட்ஸ் வீடியோஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஒரு கம்பிப்பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம கடலை மாவை நெய்யில் கலந்து வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து இந்த சுகர் சிரப்போடு கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு கையில் கடலை மாவையும் ஒரு கையில் நம்ம நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் கட்டி தட்டாது. மெயினாக நம்ம கட்டி படவே கூடாது. ஒரு வேளை மைசூர் பாக்கு கட்டி பட்டுருச்சு அப்படின்னா நீங்கள் தூக்கி கீழே தான் ஊற்றணும், வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இந்த ஒரு ஸ்டெப்பை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம செஞ்சுக்கணும். இப்போ வந்து நம்ம ஃப்ளேமை வந்து ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ சுகர் சிரப்போட கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம 1/2 கப் நெய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து கலந்து விட்டுட்டே வாங்க. நமக்கு மைசூர் பாக் வந்து பேனை விட்டு வெளியில் வரணும், அதாவது ஒட்டாமல் நமக்கு வெளியில் வரணும். அந்த ஸ்டேஜ் வரையும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நெய்யை ஆட் பண்ணி கிளறி விட்டுட்டே இருங்க. கைவிடாமல் கிளறிக்கோங்க. ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே தான் நமக்கு டைம் எடுத்துக்கும். ஒரு 7 to 12 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் டைம் எடுத்துக்கும், ரொம்ப நேரம் ஆகாது.
இப்போ பாருங்கள், நம்மளோட அந்த மைசூர் பாக்கு பேட்டர் வந்து ஓரளவுக்கு நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. நம்மளோட லாஸ்ட் பேட்ச் கீயை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள், நமக்கு நல்லா கிளறும் போதே தெரியுது மைசூர் பாக்கு வந்து நல்லா மடிஞ்சு நமக்கு கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி நல்லா மடிப்போடு நமக்கு கிடைக்கணும். இது வந்து பர்ஃபெக்டான ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா கைவிடாமல் ஒரு 1 மினிட்க்கு போல் நல்லா வந்துட்டு ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நம்மளோட பேனில் சுத்தமாக ஒட்டாமல் இந்த மாதிரி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இப்போ அது வந்து ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதில் வந்து நம்மளோட பேட்டரை நம்ம கொட்டிடலாம். ஸோ நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள், பேனில் ஒட்டாமல் ஈஸியாக நமக்கு எல்லாமே வழுக்கிட்டு வந்துருச்சு. இப்போ நம்மளோட மைசூர் பாக் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, அதோட பின்பகுதியில் கொஞ்சமாக ஆயில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதை நல்லா ஃப்ளாட் பண்ணி விட்டுக்கோங்க, எல்லா பக்கட்டும் படுற மாதிரி. உங்களுக்கு வந்து அந்த திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளேட்டோ பவுலோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ளாட் பண்ணிட்டேன். இப்போது ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறமா, ரொம்ப இல்லை, லேசாக கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே நம்ம பீஸ் போட்டுடணும். ஒரு நைஃப்பில் வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு அந்த பீஸ் போடும் போது கத்தியில் வந்து அதிகமாக நமக்கு படாது. ஸோ இந்த மாதிரி நம்ம பீஸ் போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ ஒரு வேளை உங்களுக்கு வந்து கத்தியில் இந்த மாதிரி பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம கத்தி அதில் வச்சுக்கலாம். அப்போ வந்து நமக்கு பிசுறாக வராது அதிகமாக, அதுக்காக. ஸோ நம்மளோட மைசூர் பாக்கெலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறணும். ஸோ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா கமுத்து போட்டோ இல்லை அப்படியே நம்ம ஒரு ஸ்பூனை வச்சோ நம்ம எடுத்தால் நமக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ நம்மளோட சூப்பரான சாஃப்டான மைசூர் பாக்கு ரெடி ஆகிடுச்சு. எனக்கு கடைசியில் எனக்கு இவ்வளோ தான் மிஞ்சிச்சு. அட்லீஸ்ட் வந்து வீடியோக்கு காட்டுறதுக்காக எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான். ஏன்னா நான் பீஸ் போட்டு கொஞ்ச நேரத்தில் எல்லாமே காலி ஆகிடுச்சு. சூடாக இருக்கும் போதே காலி ஆகிடுச்சு. இப்போ நல்லா ஆறிடுக்கு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம புட்டாலே சூப்பராக சாஃப்டாக வரும். அண்ட் இது ரொம்ப அதிகமாக நமக்கு திகட்டாது. டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மட்டுமே வந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கீப் ஆன் ஸ்மைலிங். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.